குழந்தைங்க என்ன நினைக்காங்களோ அவங்க பிஹேவியர்ஸ் இதே மாதிரி இருக்கும். குழந்தைங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ பிஹேவியரும் சேமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க இப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இந்த ஃபீல் பண்ணதுக்கு மாற்றி பேசக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், குளிருதுப்பா குளிருதுமா அப்படி சொன்னாங்கன்னா, குளிருதுன்னா அவங்க சொல்லுறதை கேட்டு நடங்க. ஒன்றும் குளிராது சும்மா இரு அப்படி சொல்லக்கூடாது. அப்போ உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. எனக்கு இந்த போர் அடிக்குமா, ஒத்துக்கோங்க இந்த போர் அடிக்குன்னு. குழந்தைங்க போர் அடிச்சிட்டா அதை அப்செட் பண்ணுங்க. குழந்தைக்கு போர் இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, மறுத்து பேசாதீங்க. அவங்க சொல்லுது நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் சொல்லுது அவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளை என் பேச்சு கேட்க மாட்டேங்க அப்படி சொல்லாதீங்க. இஸ்கபடியே அங்கே விட்டுருங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குற ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க வைப்பாங்க. நீங்கள் பேசுறது அவங்க சரிதான் அந்த ஃபீல் பண்ண வைங்க. குழந்தை சொல்கிறது சரிதான் அது ஃபீல் பண்ண விடுங்க. நீங்களும் அது ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத அவங்க கேட்பாங்க. எல்லா பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலாமா? திரும்பவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா? உங்கள் பிள்ளை பேச்சு கேட்க மாட்டேக்கு என்ன சொன்ன, இப்போ என்ன செய்யணும், யாரோ கமெண்ட் பண்ணலாமா? மாதிரி அவங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்னா எப்படி வளர்க்கணுன்னா பேரண்டிங் கோர்ஸ் MMGயில் இருக்குது, எடுத்து படிங்க. சும்மா விட்டு பிள்ளை அடிச்சுட்டு திட்டுட்டு இருக்காதீங்க. வேற நீங்கள் டென்ஷனில் ஆகாதீங்க. வண்டி ஓட்ட படிக்கீங்களா, இன்ஜினியர் யார் படிக்கீங்களா, பிள்ளை வளர்க்குறத படிச்சிங்களா? அங்கே கேட்டு பிள்ளை வளர்க்குதுரா, பிள்ளைக்கு எடுத்து குட்டிச்சர் ஆகுது. குழந்தை எப்படி வளர்க்கணும் படிங்க. MMG படிங்க, இல்லைன்னா எங்கேயே படிங்க, ஆனால் படிங்க, பிள்ளை எடுக்காதீங்க. ரோஸ் வீடியோ பார்த்தீங்களா சொல்லியிருக்காங்க, குழந்தைங்க கேட்டு குழந்தை மாதிரி பேசாதீங்க. 30 வயசு பெரிய ஆள் மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் அவங்களுக்கு மதிக்க பேசுனீங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு எப்படிலாம் வளர்த்துச்சு சொன்னுங்க. உங்கள் அம்மா உங்களை எப்படி வளர்த்துச்சு? எங்கள் அப்பா வீடு பார்த்துருக்கீங்களா? எங்கள் அப்பா இன்றைக்கி வரைக்கும் அடித்ததே இல்லை. எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. அப்பா எனக்கு எது சொல்லி என் இஷ்டம் கொடுக்கும், அதுக்கப்புறம் நான் அப்பாவுக்கு என் இஷ்டம் கொடுப்பேன். யாரோ வீட்டுக்கு போகணுன்னா நான் வீட்டுக்கு போகலாமா அப்படி சொல்லக்கூடாது, வந்து சொல்லணும். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் சொல்லணும். இது போகலாமா அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் போகலாமா சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்லேவ். உங்கள் குழந்தைங்க நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வளர்க்கலை, அதுக்கப்புறம் அது கடைசியில் அது பயந்து வாழும். முதல்ல டீச்சர் சொல்ல கேட்கும், வேலைக்கு போகிறதுக்குள்ள கேட்கும், ஹஸ்பண்ட்டு ஒய்ஃபு பேச்சை கேட்கும். இப்படியே காலம் ஃபுல்லாக இண்டிபெண்ட் இல்லாமல் அடிமையாக வாழ்ந்துடும். குழந்தைங்க எப்பவுமே கான்ஃபிடெண்ட்டாக வாழ்ந்துங்க. ஃபுல் ஃப்ரீடம் கொடுங்க. அவங்க முடிவு பண்ண என்ன செய்யணுன்னு. நீங்கள் மட்டும் கைட் மட்டும் பண்ணுங்கள், அட்வைஸ் பண்ணாதீங்க, ராஜிங் பண்ணாதீங்க, அடிக்காதீங்க. புரியுதா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.